இந்த நாளில் நாம் ஒரு அறிமுகம் தான் பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்திலேருந்து தான் நம்ம அதிகாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வேத பாடம், வேதத்தை படிக்கிறது. வேதத்தை ஏன் படிக்கிறோம்? வேதம் நம்ம கையில் இருக்குது. பைபிள் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ரொம்ப சீப்பாக கிடைக்குது. சொல்லப்போனால் நம்ம புடவை துணி பண்ணி வாங்கிறத விட பைபிள் ரொம்ப சீப் தான். அப்படி வாங்கின வேதாகமத்தை நாம் படிக்கிறோம் இல்லையா? கொஸ்டின் என்னது? ஏன் படிக்கிறோம்? ஏதாவது சஜஷன் இருக்கா? ஏன் படிக்கிறோம்னு? எப்படி வாழ்கிறதுன்றது அதுலேருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு தாட். மோஸ்ட்லி என்ன ஒரு தாட்டில் இருப்பாங்கன்னு சொன்னால், அன்னைக்கு பைபிள் வாசித்தா அன்னைக்கு நாள் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். ஓகே, ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து அன்னைக்கு பைபிள் வாசித்தா அது அன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் சிலர் நல்ல ஒரு நிம்மதியாக இருக்கும். அதாவது, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன் கண்ணீரை துடைப்பேன், இந்த மாதிரி வசனங்கள்லாம் படிக்கிறதுனால அதை படிக்கும்போது என்ன வருது? ஒரு மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி. யாருமே கொடுக்காத ஆறுதலை கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அது ஒரு நிம்மதி, சமாதானத்தை தேடுற ஒரு சாதனமாக பயன்படுத்துவாங்க. இன்னும் சிலர் வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்கு பைபிள் வாங்க வருவாங்க, ஆங்கில வேதாகமம் தான் வேணும்னு கேட்பாங்க. எதுக்காக ஆங்கில வேதாகமம் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் என்ன பதில் வரும் தெரியுமா? தமிழ்லாம் தெரியும், இங்கிலீஷ் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அவங்க இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறாங்களாம். இப்போ இது நிம்மதி சமாதானத்துக்காக உள்ள புஸ்தகமும் இல்லை, படித்தா ஆசீர்வாதம்னு ஆண்டவர் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக உள்ள ஒரு சாதனமும் இல்லை. அப்படின்னா பைபிளை ஏன் படிக்கிறோங்கிறது முக்கியமான கேள்வி. பைபிளில் ஆக்சுவலாக ஒரு சரித்திரம் இருக்குது. சரித்திரம்னா எவ்வளவு சரித்திரம்னா, ஒரு 4100 வருஷத்து சரித்திரம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் மட்டும் 4000 வருஷம், புதிய ஏற்பாட்டில் ஒரு 100 வருஷம், மொத்தமாக 4100 வருஷம் சரித்திரம் அடங்கியிருக்கு. அப்போ பைபிள் படித்தா என்ன தெரியுது? வரலாறு, சரித்திரம் நல்லா தெரியும். ஹிஸ்ட்ரி தரவாயிரும். ஆக்சுவலாக ஹிஸ்டாரியன்ஸே பைபிளை ஹிஸ்ட்ரிக்காக ரெஃபர் பண்ணுவாங்க. நிறைய பண்டை கால சரித்திர ஆசிரியர்கள் எல்லாருமே வேதத்தை கோட் பண்ணாமல் எழுத மாட்டாங்க. பைபிளில் இப்படி இருக்குதுன்னு சொல்லி எழுதுவாங்க. ஸோ பைபிளில் அந்த அளவுக்கு சரித்திரம் இருக்கிறதுனால பைபிள் படிக்கும்போது சரித்திரம் அறிந்து கொள்ளலாம். பைபிளில் நிலவியலும் இருக்குது, புவியியல்னு சொல்கிறோம்ல, ஜியாகிரஃபி. மகாபாரதம், ராமாயணம் மாதிரி பைபிள் கிடையாது. பைபிளில் எருசலேம்னு சொல்லிச்சுன்னா, இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எருசலேம்னு ஒரு இடம் இருக்குது. எரிகோன்னு சொன்னால் எரிகோன்ற இடம் இருக்குது. பெத்லகேம்னா பெத்லகேம்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அது மலை சொன்னாலும் சரி, பள்ளத்தாக்க சொன்னாலும் சரி, ஊரை சொன்னாலும் சரி, அந்த ஜியாகிரஃபி அப்படியே இருக்குது. ஸோ அது ஒரு, இப்போ நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஜியாகிரஃபி கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி நிறையா காரியங்கள்லாம் கொடுத்துருக்கு. அதனால் அதில் ஓரளவுக்கு அறிவியல் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போது அறிவியல் கூட அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஹிஸ்ட்ரிக்கோ, ஜியாகிரஃபிக்கோ, சயின்ஸுக்கோ பைபிள் இல்லை. அதை தெரிந்து கொள்கிறதுக்காக இல்லை. இன்னும் கொஞ்சம் விவரமானவங்க என்ன சொல்கிறாங்க? வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் உண்டுன்னு. யார் சொன்னது? யாருக்கிட்ட சொன்னது? யோவான் யார்கிட்ட சொன்னார்? யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில் அது இருக்குது. யோவான் 5:39. யார்கிட்ட சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து சொன்ன வார்த்தை. அதில் வேத வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா நித்திய ஜீவன் கிடைக்கும்னு கர்த்தர் சொன்னதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தவறு. கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தர் என்ன சொன்னார்? வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீங்களே, அது உங்களுடைய தாட். இப்போ பைபிள் படித்தா ஆங்கிலம் கற்றுக்கலாம்னு சொல்கிறது அவருடைய தாட். அதுக்காக அதுதான் ரியாலிட்டின்னு கிடையாது இல்லை. ஸோ
ஆராய்ந்து பார்த்தா நித்திய ஜீவன் உண்டுன்னு அவனுங்க நினச்சிட்டு இருக்கிறாங்களாம். அதை தான் ஆண்டவர் சொன்னார் ஒழிய வேதவாசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொல்லலை. பிசாசுக்கு வேதவாசனம் நல்லா தெரியுமா? அவனுக்கு நித்திய ஜீவன் கன்ஃபார்மா? இல்லைல்ல. ஸோ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறதுனால, அந்த அறிவு அடைகிறதுனால நித்திய ஜீவன் கிடைக்காது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்லுவாங்க. தப்பு. சத்தியத்தை அறிகிறதுனால விடுதலை கிடைக்காது. ஏன்னா பிசாசு கூட சத்தியம் தெரியும், அவனுக்கு விடுதலையே விடுதலை கிடைக்காது. ஸோ ஒரு அறிவு விடுதலை கொடுக்காது. அந்த வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்படின்னா அது வேறு எதையோட லிங்க் பண்ணுது. எதோட லிங்க் பண்ணுது? அதுக்கு முந்தின வசனம் சொல்லும், இயேசு தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை பார்த்து சொன்னது என்னவா? என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். இப்போ இதுதான் ஃபுல் சென்டென்ஸ். அப்போ நடுவில் மட்டும் எடுத்துகிட்டு சத்தியம் நம்மளை விடுதலை ஆகும்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது இல்லையா? அதே மாதிரி இன்னொரு வார்த்தை தப்பாகவே எப்போவுமே சொல்கிறது, பிசாசுக்கு ஒளியின் தூதன் அவனுக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி. அவனுக்கு ஒளியின் தூதன் பேரெல்லாம் இல்லை, அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான்னு தான் பவுல் சொல்கிறான் ஒழிய அவனுக்கு பேர் ஒளியின் தூதன்னு சொல்லலை. ஸோ இது மாதிரி இல்லாததெல்லாம் நம்ம காலங்காலமாக நம்புறது நம்மளுடைய பழக்கமாக இருக்குது. ஸோ வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா நித்திய ஜீவன் உண்டுன்றது நம்பிக்கை. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அப்போது வேதத்தை ஏன் படிக்கணும்? பேசிக் கொஸ்டின். பிரதர் சொல்லும்போது சொன்னார், அதை படித்தாக்க நமக்கு கைடன்ஸ் கிடைக்குது. லைஃப்பில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கைடன்ஸ் கிடைக்குது. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பேசிக் இன்டென்ஷன் இருக்குல்ல, பேசிக் நோக்கம் தேவனை அறிகிற அறிவை அடைகிறது தான் படிக்கிறோம். வேறு எதுக்கும் கிடையாது. தேவனை அறிகிற அறிவை அடைகிறதுக்கு தான் படிக்கிறோம். இப்போது வேதத்தை படித்தா நிம்மதி சமாதானம் கிடைக்கலாம், வேதத்தை படிக்கிறதுனால அவங்களுக்கு ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம், வேதத்தை படிக்கிறதுனால கைடன்ஸ் கூட கிடைக்கலாம். ஆனால் அது பர்பஸ் இல்லை. பர்பஸ் என்னது? நீ இவ்வளோ நாள் படித்தனா எவ்வளவு ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறாய்ங்கிறது தான். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது. நீதிமொழிகள் 9:10, பரிசுத்தரின் அறிவே அறிவு. நமக்கு அறிவு இருக்குனாலே என்ன அர்த்தம்? பரிசுத்தரை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் அறிவு இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்தரை பற்றி தெரியலன்னா என்ன அர்த்தமா? அறிவு இல்லாதவங்கன்னு அர்த்தமா? அஞ்ஞானிகள்னு சொல்லுதில்ல, அஞ்ஞானிகள்னா என்ன அர்த்தம்? வேதத்தை தேவனை பற்றின அறிவு இல்லாதவர்களாம் அஞ்ஞானிகள்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். பரிசுத்தரின் அறிவே அறிவு, அந்த அறிவு இல்லாதவங்களாம் அறிவு இல்லாதவங்கன்னு அர்த்தமாயிரும். ஸோ வேதத்தை நம்ம படிக்கிறதுக்கு ஒரே நோக்கம் பரிசுத்தரை பற்றி அறிகிற அறிவுக்காக தான் அதை படிக்கிறோம். இப்போ நம்முடைய தேவன் அளவில்லாத தேவன், எல்லை இல்லாத தேவன். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா he is an infinite God. நாம் மனிதர்கள், நாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள், நாம் ஃபைனைட் பீயிங்ஸ். சரியா? இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா எப்படி? இப்போ என்னால் இந்த வெயிட்டை தூக்க முடியும், என்னால் இந்த வெயிட்டையும் தூக்க முடியும், இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட தூக்க முடியும். அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் கூட்டிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிமிட் வரும், அதுக்கு மேலே 1 கிராம் கூட என்னால் தூக்க முடியாதுன்ற எல்லையை நான் தொட்டுருவேன். எனக்கு அறிவு இருக்கலாம், அந்த அறிவு எவ்வளவு தூரம் போக முடியும் அவ்வளோ தூரம். அதுக்கப்புறம் சில காரியங்கள் எனக்கு தெரியாத காரியங்கள்னு வரும். என்னுடைய அறிவுக்கு எல்லை இருக்குது, என்னுடைய பலத்துக்கு எல்லை இருக்குது, என்னுடைய ஞானத்துக்கு எல்லை இருக்குது. ஸோ என்னுடைய எல்லா காரியங்களுமே எல்லைக்கு உட்பட்டது. எனக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, எனக்கு ஒரு முடிவும் இருக்க போகுது. நான் அதுக்குள்ளே தான் நான் செயல்பட போகிறேன். தேவனுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, அவருக்கு எல்லையே கிடையாது. அவருடைய ஞானம் அளவில்லாதது, அவருடைய பலன் அளவில்லாதது, அவருடைய அறிவு அளவில்லாதது, எல்லாமே அவரை சுற்றின எல்லா காரியம், தேவனை பற்றின எல்லா காரியமும் எல்லை இல்லாத காரியங்கள். சரிங்களா? இந்த தேவன், இந்த எல்லை இல்லாத இந்த தேவனை எல்லைக்குட்பட்ட மனுஷன் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணால்
ஒரு நாள் நடக்காது. ஏன்னா அது அவ்வளோ பெருசு, நம்ம இவ்வளோண்டு. இந்த இவ்வளோண்டு வந்து அவ்வளோ பெருசை கிரகிக்க முடியாது. அதுக்கு பதிலாக அந்த அவ்வளோ பெருசு இருக்குல்ல, அது தன்னை இவ்வளோண்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ புரியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தன்னை வெளிப்படுத்தினா நமக்கு புரிந்து கொள்ள முடியும். எல்லைக்கு உட்படாத தேவன், இன்ஃபினிட் காட், இந்த ஃபைனைட் பீயிங்க்கு, எல்லைக்குட்பட்ட மனுஷனுக்கு தன்னை எவ்வளவு தூரம் வெளிப்படுத்துகிறாரோ அவ்வளவு தூரம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். ஆக்சுவலாக அவர் 3 விதமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். முதல் விதமான வெளிப்பாடு என்னன்னு சொன்னால், எல்லா மனுஷருக்கும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்து, கிறிஸ்தவன், முஸ்லீமு, தேவனே இல்லைன்னு சொல்கிறவன், அறிவு இருக்கிறவன், அறிவு இல்லாதவன், படித்தவன், படிக்காதவன், பெரியவன், சின்னவன், எல்லாரும் ஒருத்தர் விடாமல் அவ்வளோ பேருக்குமே தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வெளிப்பாட்டுக்கு பேர் பொதுவான வெளிப்பாடு. அதுக்கு பேர் என்னது? பொதுவான வெளிப்பாடு, ஜென்ரல் ரெவலேஷன். இந்த பொதுவான வெளிப்பாடை பற்றி ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். ரோமர் 1ஆவது அதிகாரம் 19-20 வசனம். ரோமர் 1:19-20 நானே வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்கிறேன், யாரை பற்றி அறிகிறது? தேவனை பற்றி தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. யார் அதை வெளிப்படுத்தினாவா? தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். நார்மலாக நம்ம தான் தேவனை எல்லாருக்கும் அறிவிக்கணும்னு சொல்லி கன்வென்ஷன் நடத்துகிறோம், ஓப்பன் ஏர் மீட்டிங்ஸ் நடத்துகிறோம், என்னென்னவோ நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறோம்ல. நம்ம போய் சந்திக்கிறோம், எப்படியாவது தேவனை வெளிப்படுத்தணும்னு நாம் தான் வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனே என்ன செய்திருக்கிறாரா? தன்னைத்தானே வெளிப்படுத்தியிருக்கிறாரா? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி செஞ்சாராம்? எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். இப்போ இதை கொஞ்சம் நிறுத்திட்டு மறுபடியும் வருவோம். தேவனே அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தினாரா? காணக்கூடாததாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம். வல்லமைனா என்னது? இப்போ என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வல்லமை, இல்லையா? இப்போ எனக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? என் ஆளை பார்த்து எடை போட முடியாது. சிலர்லாம் ஒல்லியாக இருப்பாங்க, அவங்க நிறைய சாதிக்க முடியும் அவங்களால. சிலர் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பார்க்குறதுக்கு வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ எனக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு எப்படி தெரியும்? ஒரு 25 கிலோ மூட்டை இருக்குது, நான் அசால்ட்டாக தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன தெரிஞ்சிருச்சு? 25 கிலோ எடையை இவரால் சாதாரணமாக தூக்கி வச்சிட முடியும். மற்றவங்களாம் 2 கையில் வச்சு இப்படி அப்படி கஷ்டப்படுவாங்க, இவர் ஒரே கையில் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டேன்னு சொன்னால் பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சிருச்சு? என்னுடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இல்லையா? ஸோ வல்லமை வெளியே தெரியாது. எப்போ தெரியும்? நான் என்ன செய்கிறேனோ நான் அந்த செய்கிறதுலேருந்து வல்லமை தெரியும். இப்போ காணப்படாத அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையா? நித்திய வல்லமையா. ஏன்னா தேவனை பற்றி எல்லாமே நித்தியம்தான், எதுவுமே அநித்தியம் கிடையாது. அவருடைய நித்திய வல்லமை. ரெண்டாவது என்னது? அவருடைய தேவத்துவம். தேவத்துவம்னு என்னது? அவருக்குன்னு இருக்கிற அதிகாரம், தேவன் என்கிற அந்த அதிகாரம் இருக்குல்ல. இப்போது நானும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் ஒன்றா நடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அவரை கலெக்டர்னு தெரியலன்னா அவர் எவ்வளோ அதிகாரம் உள்ளவர்னு உங்களுக்கு தெரியாது, இல்லையா? அவர் நடந்து வராரு, நானும் அவரும் வரோம், 2 பேரும் என்னுடைய ஃப்ரெண்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் 2 பேர் வரோம். எதிர்க்கிற நீக்கிற போலீஸ்காரெல்லாம் அவருக்கு சல்யூட் அடித்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிடும். எல்லா மேல் அதிகாரிகளும் வந்து நின்று சார்னு சொல்லி சல்யூட் அடித்தா, பெரிய ஆள் போல் இருக்குதுயா, யாருன்னு தெரியலையே. அவருடைய அதிகாரம் எப்போ தெரியுது? அது வெளிப்படும் போது தான்
தெரியுது. மற்றபடி சாதாரணமாக தெரியாது. எப்படி வல்லமை தெரியாதோ அதே போல் அதிகாரமும் தெரியாது. அவருடைய வல்லமையும் தெரியாது, தேவத்துவமும் தெரியாது. ஆனால் எதில் வெளிப்படுதான்? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளில் வெளிப்படுதான். காணப்படாதவைகளாகிய நித்திய வல்லமையும் தேவத்துவமும் எதில் வெளிப்பட்டிருக்குதான்? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளில் வெளிப்படுதான். இப்போ நீங்கள் எல்லாம் அந்த பெஞ்சில் உட்காந்துருக்குறீங்க. பெஞ்ச் அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அதை செஞ்சவரை நான் பார்க்கவே இல்லை, யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் கன்ஃபார்மாக தெரியும், அவர் ஒரு திறமையான கார்பெண்டர். அந்த பெஞ்சை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுது? அதை செஞ்ச மனுஷன் அவருக்கு உயரமா, குள்ளமா, குண்டா, ஒல்லியா எதுவுமே தெரியாது, கருப்பா சிவப்பா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பொருளை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியும்? அதை செய்தவர் பிளம்பர் இல்லை, அதை செய்தவர் எலக்ட்ரிஷியன் இல்லை, அதை செய்தவர் ஒரு திறமையான கார்பெண்டர். அதே பொருளை என்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி பெஞ்சு செய்ய சொன்னீங்கன்னா எனக்கு செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு அந்த திறமை கிடையாது. அதை செய்தவர் அந்த திறமை உள்ள ஆளுன்றதை நான் பார்த்தோன்னு சொல்லிடுறேன். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளில் வச்சு உருவாக்குனவர் யாருங்கிறத அடையாளம் கண்டுக்கலாமா? இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி எனில், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. எப்போத்திலிருந்து தெரியுதான்? உலகம் உண்டானது முதற்கொண்டு, உலகம் உண்டானது முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதான். இப்போ அது எப்படி தெரியுதா? டவுட்டாலாம் இல்லை, தெளிவாய் காணப்படுது. தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார், உலகம் உண்டானது முதற்கொண்டு தெரியுது, தெளிவாய் காணப்படுது. ஓகே, அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இப்போ இதை சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறேன், அப்போ விளங்கிடும். ஒரு படித்த மேதாவி, ஓகே, நல்ல படித்த ஒரு மனுஷன், அவர் ஒரு விஞ்ஞானின்னு கூட சொல்லுங்களேன், நல்ல படித்த மனுஷன். அவர் கடலோரமாக நடந்து போனார். அப்போது அந்த ஊரில் இருந்த ஒரு பாமரன், அவனுக்கு படிப்பறிவு கிடையாது, சும்மா ஒரு லோக்கல் ஆள். அந்த ஆள் இவர் கூட சேர்ந்து 2 பேருமா அந்த கடல் ஓரமாக நடந்து போகிறாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, கடல் அலை வந்து போகிறதுல அது மத்தியில் இருந்த ஒரு கூழாங்கல் ஒன்று எடுத்து அந்த மனுஷங்கிட்ட காட்டுறார். இந்த கல் இப்படி உருண்டையாக மலமலன்னு ஆனதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அலை ஓயாமல் அது மேலே வந்து 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 போனதுனால வித்தியாசமான ஷேப்பில் இருந்த ஒரு கல் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நல்ல மலன்னு அழகாக உள்ள ஒரு கூழாங்கல்லாம் உருவெடுத்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவருக்கு எடுத்து காண்பித்தான். அந்த மனுஷனும் அதை வாங்கி கையில் வாங்கி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டானா. ஓ, அலை வந்து இது மேலே இப்படி அடித்து 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 போனதுனால அந்த மாதிரி இருக்க கல் இப்படி மாறிடுச்சு நாளடைவில் அப்படின்னு. ஓகே, ஃபைன். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்களாம் பாருங்கள், ஒரு ஐஃபோன் ஒன்று கீழே கிடந்தது. அந்த தண்ணி மத்தியிலேயே ஐஃபோன் ஒன்று கிடந்தது. இவன் அந்த ஐஃபோன் எடுத்துகிட்டு சொன்னானா, சார் இந்த பாருங்கள், அது கூழாங்கல் மட்டும் பண்ணல, ஐஃபோன் கூட பண்ணுது சார்னு சொன்னானா. அப்போ அந்த ஆள் சொன்னாரா, இல்லைடவா அப்படியெல்லாம் அது ஐஃபோன்லாம் பண்ணாது, அது கூழாங்கல்ல பண்ணும், இது யாரோ கீழே விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போ கூழாங்கல்லை உருவாக்கக்கூடிய அலை ஏன் ஐஃபோன் உருவாக்க முடியல? கூழாங்கல் எப்படி உருவாகுது? இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தேயுது. எதுவுமே தானாக நாள்பட தேயும், ஆனால் எதுவும் நாள்பட தானாய் உருவாகாது. கல் தேயும், ஆனால் ஐஃபோன் ஒருத்தன் உருவாக்குனால ஒழிய உருவாகாது. மறுபடியும் நீங்கள் உட்காந்துருக்கிற அதே பெஞ்சுக்கே வந்துடுவோம். இந்த பெஞ்சு ஒருத்தன் அறிவுபூர்வமாக திறமைகளை பயன்படுத்தி தன்னுடைய ஆயுதங்களை வச்சு அவன் அதை உருவாக்கி இருக்கிறான்.
ஆனால் அது அழியணும்னா ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் மெயின்டெனன்ஸே பண்ணாமல் விட்ருங்க, அது தானாக சில வருஷங்களில் தேஞ்சு உடஞ்சி போயிடும். நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் அது மெயின்டைன் நல்லா வச்சுருக்க முடியும் இல்லையா? ஸோ ஒரு காரியம் தேய்ந்து குறைந்து போகிறதற்கு தானாய் நடக்கலாம், ஆனால் உருவாகுகிறதற்கு ஒரு நாளும் எதுவும் தானாக உருவாகாது. அப்போது உருவான ஒரு பொருளை பார்த்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சுக்கலாம்? உருவாக்கினவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு லோக்கல் கம்பெனின்னு செல்ஃபோனும் இருக்குது, சோனி கம்பெனி செல்ஃபோனும் இருக்குது, ஐஃபோன் போன்ற கம்பெனியும் இருக்குது, ஆப்பிள் மாதிரி ஐஃபோனை உருவாக்குற கம்பெனியும் இருக்குது. இப்போ நம்ம லோக்கல் கம்பெனி கொடுக்குற மரியாதை வேறு, ஆப்பிள் கம்பெனி கொடுக்குற மரியாதை வேறு. காரணம் என்ன? அவனை ரொம்ப பிடிக்கும், அவனை பிடிக்காதுன்ட்டு இல்லை, இந்த ப்ராடக்ட்டுக்கு அவனுடைய திறமை அவ்வளோதான், ஆனால் அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த மேனுஃபேக்சரருடைய திறமை அவ்வளவு. அதனால தான் அதுக்கு அவ்வளோ மதிப்பு, அதனால தான் அதுக்கு அவ்வளோ விலை இல்லை, ஜனங்க மத்தியில் அதுக்கு அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்குது. லோக்கல் கம்பெனிக்கு ஐயோ அது ரொம்ப நாள் வராதுப்பா, அதை வாங்கி வேஸ்ட்டு நம்மளே சொல்லிடுவோம் இல்லையா? இப்போ தேவனுக்கு நித்திய வல்லமை இருக்குது, அவருடைய தேவத்துவம் இருக்குதுன்னு சொன்னால் அது எப்படி வெளியே தெரியுதுன்னு சொன்னால், உலகம் உண்டானது முதற்கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். எதுவுமே தானாக உருவாகாது ஒருவன் உருவாக்காமல். இதை பற்றி சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதத்தில் தாவீது இப்படி சொல்கிறான். சங்கீதம் 19 முதல் 6 வசனம். சங்கீதம் 19 1-6 வரைக்கும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையில் இருந்து புறப்பட்டு அதன் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. யார் அறிவிக்கிறாவா? பகலுக்கு பகல் அறிவிக்குதான். அவைகளுக்கு வார்த்தை இல்லை, சத்தம் இல்லை, ஆனாலும் அதனுடைய வார்த்தைகள் பூமியின் கடைசி வரைக்கும் போய் சேருது. ஸோ நீங்கள் நின்று உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தவர் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெளிப்பாடு ஒரு பொதுவான வெளிப்பாடு. 150வது சங்கீதம் முதல் வசனத்தில் தாவீது சொல்லும்போது இப்படி சொல்கிறான். 151 அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்க. ஆகாய விரிவை பார்க்கும்போது என்ன தெரியுதா? அதை சிருஷ்டித்தவர் அதை விட எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், இதெல்லாம் நம்ம அவைகளை பார்க்கும்போது தெரியுது. நீங்கள் பெரிய டெலஸ்கோப்பை வச்சு வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு பிளானட்டை ஸ்டடி பண்ணாலும் தேவன் யாருன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு மிகவும் நுண்ணியதாக இருக்கிற அந்த அணுவை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணினாலும் தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியும். ஸோ இவைகள் எல்லாமே எதை பறைசாற்றுது? தன்னை சிருஷ்டித்தவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒருவரும் போக்கு சொல்ல இடமே இல்லையா, யாருமே போக்கு சொல்ல இடம் இல்லையா. இது தெளிவாய் காணப்படுகிற ஒரு காரியம். இதுக்கு பேர் என்னது? பொதுவான வெளிப்பாடு. இந்த பொதுவான வெளிப்பாடு இல்லாமல் குறிப்பான வெளிப்பாடுன்னு சொல்லி ரெண்டாவது இருக்குது. குறிப்பான வெளிப்பாடுன்னு சொல்லும்போது இந்த கையில் நம்ம வேதாகமும் வச்சுருக்கோம்ல, இதுதான் குறிப்பான வெளிப்பாடு. எத்தனையோ புக்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். இது ஒன்று மட்டுமா புக்கு? இல்லை, எத்தனையோ விதமான புக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த புஸ்தகத்துக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த புக்கு மாதிரி வேறு புக்கு எதுவுமே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு புஸ்தகம் உருவாகிறதுக்கு 1500 வருஷம் ஆச்சு. இந்த ஒரு புக்கை எழுதினவங்க 40க்கும் மேலே உள்ளவங்க இந்த ஒரு புக்கை எழுதினவங்க.
இந்த ஒரு புக்கு ஒரு 3 லாங்குவேஜில் உருவாயிருக்கு. பழைய ஏற்பாடு எதில் இருக்குது? எபிரேயத்தில் இருக்குது. புதிய ஏற்பாடு எதில் இருக்குது? பெரும்பாலும் கிரேக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் என்ன இருக்குது? அரமிக் இருக்குது. ஓகே, அரமியம் இருக்குது, கிரேக்கம் இருக்குது, அதே டைமில் எபிரேயமும் இருக்குது. 3 மொழிகளில் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு இடத்துல மட்டும் உருவானதில்லை. ஆசியாவில், ஆப்பிரிக்காவில், ஐரோப்பாவில் 3 கண்டங்களில் இது எழுதப்பட்டது. இந்த 3 கண்டங்களில் 3 மொழிகளில் 40க்கும் மேற்பட்டவங்க வேறு 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 கால சூழ்நிலையில் வேறு 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 படிப்பறிவு உள்ளவங்க. இப்போது பேதுருடைய குவாலிஃபிகேஷன் என்னது? அவன் மீன் பிடிக்கிறவன், அதிகம் படித்தவன் கிடையாது. லூக்காவுடைய குவாலிஃபிகேஷன் என்னது? லூக்கா ஒரு மருத்துவன், அவன் டாக்டர். இப்போ சாலமோன் அவன் பேரே ஞானி இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசி ஆடு மேய்க்கிறவன். இப்போது மகா ஞானியாக இருக்கிற சாலமோன் வேறு, ஆமோஸ் வேறு இல்லையா? அதே மாதிரி அடிமைகளாக இருக்கிற சூழ்நிலை வேறு, ஆண்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலை வேறு, சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலை வேறு, புலம்பிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை வேறு. அடிமைகளாக இருந்தப்பையும் எழுதுனாங்க, ஆண்டு கொண்டு இருந்தப்பையும் எழுதியிருக்கிறாங்க. படித்தவங்களும் எழுதியிருக்காங்க, படிக்காதவங்களும் எழுதியிருக்காங்க, வசதி உள்ளவங்களும் எழுதியிருக்காங்க, வசதி இல்லாதவங்க எழுதியிருக்காங்க. இப்போ இதிலெல்லாம் வித்தியாசம் இருக்கணும் இல்லை? ஆனால் அப்படிலாம் வித்தியாசமே இல்லை. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் என்னென்னு ஆரம்பிக்குது? ஆதியிலேன்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா ஒரு ஸ்டோரியோடைய பிகினிங் இல்லை? ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு ஆதியிலேன்னு ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் என்னன்னு போய் முடியுது, முடிவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த முடிவுக்கு பின்னாலே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு சொல்லி முடியுது. ஸோ அது மொத்த புக்கு ஒரே புக்கு மாதிரி தெரியுது. அது ஒரே புக்கு இல்லை, இவ்வளவு பேக்ரவுண்டில் அது உருவாயிருக்கு 1500 வருஷமாக. இப்போ இன்றைக்கி நம்ம அதிநவீன காலத்தில் இருக்கோம். இப்போ நம்மளுடைய அறிவு வேறு மாதிரி இருக்கும். இப்போது என்னுடைய பிள்ளைங்க என்ன அதிகமாக சட்டை பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய காரியம் எனக்கு தெரியாது. டேடி அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, அவங்க ஜென்ரேஷனே வேறு, இப்படி சொல்கிறாங்க. நீங்கள் டைமில் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்கன்றான் என் மகன் என்னை பார்த்து. நீங்கள் டைமில் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க டேடி, நீங்கள் போடுற மியூசிக்கே சரி கிடையாது, விடுங்க, இது வேறு. என்னென்னா அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சி வேறு. இந்த 30-40 வருஷத்துக்குள்ளேயே இப்படி ஆகிப்போச்சு. 300-400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க கதை எப்படி இருக்கும்? ஆனால் பைபிள் பாருங்கள், 1500 வருஷமாக வித்தியாசமான கால சூழ்நிலையில் எழுதுகிறாங்கன்னா அப்போ அவங்க எப்படிப்பட்ட மனநிலைகளில் மாற்றங்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாம் சேர்ந்து ஒரே புஸ்தகமாக, ஆரம்பமும் இருக்குது, அதுக்கு ஒரு முடிவும் இருக்குது, ஒரே கதையாக போகுது. அதுதான் அதில் ஆச்சரியம். அப்படி உருவான ஒரு புஸ்தகம் வேறு எதுவுமே நம்ம உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த பைபிளை பற்றி இந்த நம்ம 19வது இது வாஸ்தவமில் சங்கீதம் 19 முதல்ல 6 வசனம் வாஸ்தவம். அது பொதுவான வெளிப்பாடை பற்றி இருக்குது. 19வது சங்கீதத்தில் அடுத்த 5 வசனம் 7லேருந்து 11 வரைக்கும், 7, 8, 9, 10, 11 5 வசனத்தில் இந்த வேதத்தை பற்றி இருக்குது. இந்த வேதம் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்குது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாக இருக்குது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்குது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்குது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இப்போ இது அவ்வளவும் வேதத்தை பற்றி பேசுகிற வார்த்தை. முதல் 6 வசனம் இதை பற்றி பேசிச்சு, பொதுவான வெளிப்பாடை பற்றி பேசு. இப்போ இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பொதுவான வெளிப்பாடு, இப்போ நான் நேச்சரெல்லாம் பார்த்து தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர், எவ்வளோ ஞானம் உள்ளவர், எவ்வளோ அருமையாக அதை செய்கிறார், அவருடைய சித்தம் எப்படி இருக்குது, அவர் என்ன செய்கிறார், இதெல்லாம் நான் ஓரளவுக்கு ஐடியா பண்ணும்போது நான் தேவனை ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவேன், தெரிஞ்சிக்க முடியாது. பொதுவான வெளிப்பாடில் முழுமையான வெளிப்பாடை நம்ம பார்க்க முடியாது. இந்த குறிப்பான வெளிப்பாடு இருக்குல்ல பைபிள்,
இந்த பைபிளில் நான் இவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்குது, அதுக்கு இத்தனை ஆத்தர்ஸ் இருக்காங்க, இது இப்படி இவ்வளோ காலமாக எழுதப்பட்டது, இன்றைக்கி எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு அப்படியெல்லாம் சொல்லும்போது, இந்த வேதாகமத்தை நான் எடுத்து பயன்படுத்தும் போது நான் இதை கரைச்சி குடித்து ஃபுல்லாக தேவனை பற்றி நான் தெரியாதே கிடையாதுன்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷனுக்கு வர முடியாது. ஏன்னு சொன்னால் இதுவும் முழுமையான வெளிப்பாடு கிடையாது. இதில் தேவனை பற்றி சொல்லியிருக்கு, ஆனால் தேவனை பற்றி முழுமையான வெளிப்பாடை நம்ம இதில் பார்க்க முடியாது. தேவனை பற்றி முழுமையான வெளிப்பாடை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்க, எல்லைக்கு உட்பட்டவங்க, நம்ம ஃபைனைட் பீயிங்ஸ். அந்த இன்ஃபைனைட் பீயிங் இந்த ஃபைனைட்டுக்குள்ளே உள்ளே திணிச்சிங்கன்னா இது என்ன ஆகிடும், கிழிஞ்சு போயிடும் இல்லை? அதனால தான் தேவனை ஒரு காலம் கண்டதில்லை, கண்டு உயிரோட இருந்ததும் இல்லைன்னு புஃப்னு போயிடும், அதை உள்ளே எடுக்கவே முடியாது. ஸோ பொதுவான வெளிப்பாடில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், இந்த குறிப்பான வெளிப்பாட்டில் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பைபிள் நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்கல்ல, இப்போ இதில் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி சில காரியங்கள் இருக்குது, யூனிக்னஸ். இந்த யூனிக்னஸ் வேறு எந்த புக்லேயும் இல்லை, அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. இப்போ குரான் இருக்குல்ல, புனித குரானை அழிக்கிறதுக்குன்னு சொல்லி எந்த ராஜாங்கமும் சாம்ராஜ்யமும் எழும்பினது கிடையாது. 1400 வருஷமாக அந்த குரான் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் அந்த நூலை இல்லாமல் பண்ணணும், அதில் இருக்கிற ஓட்டைங்களெல்லாம் எடுத்து என்னெல்லாம் குற்றம் குறையெல்லாம் இருக்குது அதை எடுத்து ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு அதை கடைஞ்சி எடுக்கணும்னு சொல்லி அப்படிலாம் யாரும் முயற்சி பண்ணதே கிடையாது. அதை ஒரு புனித நூலாக வச்சு அப்படியே வச்சுருக்கிறாங்க. பகவத்கீதை இருக்குல்ல, அதை யாராவது அழிக்கணும்னு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க? அதை ஆராய்ச்சி செஞ்சு அது அக்கு வேற ஆணி வேற பிச்சு எடுக்கணும்னு யாராவது முயற்சி செஞ்சுருக்கிறாங்க? இல்லை. எந்த மதத்தினுடைய புனித நூலையும் கிரிட்டிக் பண்ணதும் கிடையாது, கிரிட்டிசைஸ் பண்ணதும் கிடையாது, அழிக்க முற்பட்டதும் கிடையாது. ஆனால் இந்த வேதாகமத்தை கிரிட்டிக் பண்ணுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் முயற்சி செய்யாதவங்களே கிடையாது. ஆரம்ப காலத்தில் ரோம சாம்ராஜ்யத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற லிபரல்ஸ் வரைக்கும் இதை பொய்ன்னு சொல்லி நிரூபணம் பண்ணணும்னு எடுக்கிற முயற்சிக்கு அளவே கிடையாது. இதில் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய சோகால்டு பைபிள் ஸ்காலர்ஸே அதனுடைய கிரிட்டிசிசம், லிட்ரரி கிரிட்டிசிசம்னா இருந்தாலும் சரி, மற்ற விதமான கிரிட்டிசிசம்ஸ் இருந்தாலும் சரி, அதை சொல்லி இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் இருக்குது. இதை முற்றிலுமாக அழிச்சே போட்டுருணுன்னு சர்வாதிகாரிகள்லாம் எழும்பி செயல்பட்டாங்க. ஆனால் பாருங்கள், சாம்ராஜ்யங்கள், சர்வாதிகாரிகள் இதை அழிக்கணும்னு முற்பட்ட அத்தனை பேரும் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் இன்னும் இந்த புஸ்தகம் இருந்துக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? இது ரொம்ப விசேஷம். வேறு இது மாதிரி வேறு எந்த புக்குக்கும் அப்படி நடக்கலை, அப்படி சர்வைவ் ஆகலை. ஒன்று. இன்னொன்று, நான் கூட சில புக்ஸ் எழுதியிருக்கேன். அது செகண்ட் எடிஷன்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சில அப்டேட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா சில தகவல்கள் புதுசாக தெரிஞ்சிருக்கும், சில தகவல்கள் முன்னாடி சொன்னதை நம்ம மாற்ற வேண்டியிருக்கும், இல்லை அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். நம்மளுடைய மெடிக்கல் புக்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸ் புக்ஸாக இருந்தாலும் சரி, எந்த புக்ஸாக இருந்தாலும் சரி, 4 எடிஷனுக்கு முன்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கும். ஏன்? அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இத்தனை 1000 வருஷத்தில் அப்டேட்டே கிடையாது. அதில் என்ன சொல்லியிருக்கோ சொன்னது தான், மாற்றமே கிடையாது. காலத்துக்கு ஏற்ப, இப்போ உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்பலாம் எந்த விதமான சேஞ்சே கிடையாது. அது அப்படியே சொன்னது தான். ஸோ இந்த புக்கில் என்ன இல்லை? அப்டேட்டே இல்லை, ரிவிஷனே கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு புஸ்தகம் இருக்குன்னா அந்த புஸ்தகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் ஒரு நபருக்கோ, ஒரு குழுவுக்கோ, அல்லது ஒரு மதத்தினருக்கோ, ஒரு சாராருக்கோ, ஏதோ ஒன்று அந்த மாதிரி தாக்கம் ஏற்படுத்தும். வேதம் மனிதர் மேலே ஏற்படுத்தின தாக்கம் போல் வேறு எந்த புஸ்தகம் ஏற்படுத்தினது கிடையாது. கலை, இயல்,
இசை, கலாச்சாரம், இந்த மாதிரி எல்லா அங்கங்கள்லேயும் மனிதனுடைய வாழ்க்கையில் வேதாகமம் ஒரு இம்பேக்ட் கொண்டு வந்துருக்கு. அந்த இம்பேக்டை வேறு எந்த புக்கும் யார் மேலேயும் என்றைக்குமே கொண்டு வந்தது கிடையாது. இப்போ இன்றைக்கி நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறாங்கல்ல, வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் அந்த டெமோக்ரஸியை கொண்டு வந்தது. டெமோக்ரஸி என்னது? இப்போ நம்ம நாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்குல்ல, ஜனநாயகம்னு சொல்லுவோம். இந்த ஜனநாயக முறை எங்கேருந்து வருது? வெள்ளைக்காரன் நம்மளை ஆட்சி செஞ்சால் அவன் போகும்போது அந்த சட்டத்திட்டங்களை கொடுத்துட்டு போனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? இந்த ராஜா அந்த ராஜாவை அடிப்பார், அந்த ராஜா இந்த ராஜாவை அடிப்பார். ஒருத்தன் அடிக்கிறது தான் வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் பட்டயத்தை ரெடி பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்கிறதாவே கிடையாது. இந்த நாடு அந்த நாடுனுடைய எல்லையே பிடிக்கணும், அந்த நாடு யார் அதிகமாக பிடிக்கிறாங்களோ அவன் பெரியவன், அப்படி தானே? இந்த சிஸ்டமே மாற்றி இந்த டெமோக்ரஸிங்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி கல்ச்சரே மாற்றினது என்னன்னு சொன்னால் இந்த வேதாகமம் தான். இன்றைக்கி வரைக்கும் இதை நம்புகிறாங்களோ நம்பலையோ, மனுஷனுடைய லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்டை கொண்டு வந்திருக்கிறது, மறுக்க முடியாத ஒரு இம்பேக்டை கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொன்னால் பரிசுத்த வேதாகமம். அதுக்கப்புறம் இந்த பரிசுத்த வேதாகமம் மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புக்ஸ் எதுவுமே கிடையாது. பல ஆயிரம் மொழிகளில் இது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகமம் மாதிரி அதிகமான விற்பனைக்குள்ளான புஸ்தகமும் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் டாப் செல்லிங் புக்கில் தான் இருக்குது. ஆனால் அந்த சேல்ஸை வந்து டாப் சேல்ஸ்ன்னு கொண்டு வர முடியாது. ஏன்னா பைபிள் நிறைய இடத்துல ஃப்ரீயாக கொடுக்கப்படுது. பல்காக வாங்கி ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறதுனால அதை சேல்ஸில் கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அதை டாப் செல்லிங்காக காட்ட முடியல. ஆனால் எண்ணிக்கையில் பார்த்தோம்னா சர்க்குலேஷனில் பைபிளுடைய சர்க்குலேஷனுக்கு ஈடு இணையே கிடையாது. அதே மாதிரி பைபிள் வந்து அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. வேணுமோ வேணாமோ வாங்கி ஒரு கை மாதிரி இன்னொரு கைக்கு பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். இந்த மாதிரி சில யூனிக்னஸ் இந்த பைபிளில் இருக்குது. இப்போ இதை படிக்கும்போது என்ன தெரிந்து கொள்கிறோம்? நம்ம ஆரம்பத்தில் கேட்ட பைபிள் ஏன் படிக்கிறோம்னு. ஏன் படிக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவுக்காக படிக்கிறோம். தேவன் தன்னை என்ன பண்ணியிருக்கிறார்? இதில் வெளிப்படுத்த. எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்? 4100 வருஷமாக என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இதில் எழுதி கொடுத்துருக்கிறார். இப்போ அதெல்லாம் படிக்கும்போது ஓஹோ, இந்தந்த வருஷத்தில் இன்னென்னாரெலாம் இருந்தாங்க, இவங்க இவ்வளோ வருஷம் இருந்தாங்க, ஆதாம் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தான், மெத்துசாலா இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தான், நோவா இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. அந்த சரித்திரத்தின் ஊடே தேவன் என்ன செய்து வந்திருக்கிறாருங்கிறத கவனிக்கணும். அந்த 4000 வருஷ சரித்திரத்தில் தேவன் எப்படி செயல்பட்டு வருகிறார், அவருக்கு எங்கே கோபம் வருது, எங்கே கோபம் வரல, எங்கே அவர் கிருபையாக இருக்கிறார், எங்கே அவர் தயவு பாராட்டுறார், எங்கே அவர் அதாவது அவருக்கு எதை செய்யணும்னு சொல்கிறார், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார், ஏன் செய்யணும்னு சொல்கிறார், ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். இப்போ பிரதர் சொன்னது போல் பைபிள் படித்தா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? அந்த தெரிஞ்சிக்கிறது கூட எப்படின்னா, தேவன் இதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ எனக்கு இந்த சரித்திரத்தின் ஊடாக தேவனுடைய செயல்பாட்டை நான் பார்க்கும்போது ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், ஏன் செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நான் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறத விட அந்த தேவனை பற்றி தெரிந்து கொள்ளுகிறேன். இப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் இல்லையா? இப்போ எங்கள் அப்பாவை எனக்கு தெரியும், அதனால் அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும். நாம் தேவனை அறிந்து கொண்டோம்னா தேவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, ஏன் செய்யணும் செய்யக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த குறிப்பான வெளிப்பாடை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது தேவனை பற்றி அறிகிற அறிவை அடைகிறவர்களாக இருப்போம். அந்த மோட்டிவில் தான் அதை பண்ணணும். ஓகே, இந்த குறிப்பான வெளிப்பாடு ரெண்டாவது. மூணாவது என்ன வெளிப்பாடு சொன்னேன்? இன்னும் சொல்லலை. மூணாவது ஒரு வெளிப்பாடு இருக்குது. அந்த வெளிப்பாடு கிறிஸ்து. இந்த மூணாவது வெளிப்பாட்டுக்கு பேர் விசேஷமான வெளிப்பாடு. அது ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன். இப்போது கிறிஸ்து பூமியில் வந்தப்போ அவர் தேவனை மனுஷ ரூபத்தில் காண்பிக்கிறார். தேவனை இது வரைக்கும் யாருமே
பார்த்ததே கிடையாது இல்லையா? தரிசித்ததே கிடையாது. தேவனை யாரும் பார்த்து அவர் எப்படி நடப்பார், எப்படி பேசுவார் எதுவுமே தெரியாது. ஆனால் கிறிஸ்து பூமியில் வந்து 33 வருஷம் இருந்தப்போ அவர் தேவன் மனித ரூபத்தில் வந்தால் நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அதை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். எபிரேயர் 1:1-2 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொல்லி தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். யார் மூலமாக வெளிப்படுத்துகிறாராம்? கடைசி காலத்தில் குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1:18 வசனம். யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை கிறிஸ்து என்ன பண்ணுறார்? வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? அதே அதிகாரத்தில் முதல் வசனம் 2வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இதோடு சேர்த்து 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ அவர் என்ன ஆனாரா? வார்த்தை என்னவா இருந்தது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு அந்த தேவனாய் இருந்த வார்த்தை என்ன செஞ்சுதான்? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நம்ம மத்தியில் வாசம் பண்ணினாரா. இப்போ வாசம் பண்ணினதுனால விளைவு என்னது? அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்போ இதை முடிச்சுட்டு அந்த 18வது வசனத்தை வாசிங்க. தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்போ தேவனுடைய வெளிப்பாடு பொதுவான வெளிப்பாடுன்னு சொல்லி சிருஷ்டிப்பில் பார்க்குறோம். எதை பார்த்தாலுமே அதை உருவாக்குனவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். 1. 2வது என்னது? அவருக்கு தன்னைத்தானே வெளிப்படுத்தியிருக்கிறது, தன்னுடைய வார்த்தையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். 3வது என்னது? வார்த்தை என்கிற குமாரன் மூலமாய் அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த முறை பர்சனலைஸ்டு, அதாவது ஒரு ஒரு ஆள் தத்துவத்தோடு வெளிப்படுத்துகிறார். அதெல்லாம் வந்து ஒரு சிருஷ்டிப்பு தான் இல்லை. இப்போ இந்த பெஞ்சை பார்த்தோன்னே கார்பெண்டர் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நான் கார்பெண்டர் பார்த்தேனா? பார்க்கல இல்லையா? ஆனால் தேவனை அப்படி அறிந்து கொள்றதுக்கு பதிலாக இவர் வந்து ஒரு ஃபார்ம், ஒரு ஹியூமன் ஃபார்மாகவே ஒரு பர்சனலைஸ்டாக தேவனை வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்பாடு மற்ற வெளிப்பாடுகள் எல்லாம் விட ரொம்ப அதிகமான வெளிப்பாடுன்னு சொல்லலாம். ஆனாலும் ஃபுல்லாக கிடையாது. இப்போ கிறிஸ்துவை பார்த்தா தேவனை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். கிறிஸ்துவை பார்க்கும்போது தேவன், அவர் சொன்னார்ல என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார்ல, அதனால் கிறிஸ்துவை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ஞ்சிக்கிட்டு ஆண்டவரே உண்மை காட்டி கொடுக்க போகிறோம் யாருன்னு சொல்லி கேட்டானா. யார் அது? யோவான் இல்லையா? அந்த யோவானுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆவது அதிகாரம் வெளிப்படுத்தல் 1:17 வசனம். வெளிப்படுத்தல் 1:17 நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவர் பாதத்தில் விழுந்தேன்னு சொல்கிறான். அவர் மாம்சத்தில் இருந்தப்போ அவர் மேலே சாஞ்சிக்கிட்டு உரிமையாக கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தான். ஆனால் அவர் மகிமை அடைஞ்சப்புறம் சும்மா ஒரு ஃப்ளாஷ் அவரை பார்த்தோன்னே என்ன ஆச்சான்? கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. பொதால்னு கீழே விழுந்துதான். அதுதான் உண்மை நிலவரம். இப்போ நமக்கு இவ்வளோ தூரம் தேவனை பற்றி தெரிஞ்சு அவர் அப்பா பிதாவின் கூப்பிட்ற அளவுக்கு ஆகி அவருக்கு நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகி நான் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து வந்து தேவனை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. தேவனை ஒரு நாள் நாம் தரிசிக்க போகிறோம். ஒரு நாள் நாம் மறுமைக்குள்ளே போகும்போது இந்த அனித்திய உடம்புலேருந்து நம்ம அந்த நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த நித்திய தேவனை முழுமையாக பார்க்க போகிறோம்.
அன்னைக்கு அவரை முழுமையாக அறிந்து கொள்வோம். அது வரைக்கும் யாருக்குமே பூரணமான பரிபூர்ணமான ஒரு அறிவு கிடைக்காது. ஓகே, 3 விதமான வெளிப்பாடு, சிருஷ்டிகளில் ஒன்று, வேதத்தில் ஒன்று, கிறிஸ்துவில் ஒன்று. இது 3த்துலேயுமே அவர் பூரணமாய் வெளிப்பட்டார்னு சொல்ல முடியாது. ஏன்னா பூரணமாய் வெளிப்பட்டால் நம்மளால் தாங்க முடியாது. நாம் அளவுக்கு உட்பட்டவங்க, நம்மளால் அதை தாங்க முடியாது. நாம் அதை தாண்டி அங்கே போகும்போது அவரை ஃபுல்லாக தரிசிக்க போகிறோம். இப்போது இந்த கையில் இருக்கிற இந்த குறிப்பான வெளிப்பாடு இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம் இல்லை? இப்போ இந்த வேத பாடம்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம், இந்த வேதத்தை நம்ம படிக்கிறது பேர் தான் வேத பாடம்னு சொல்கிறோம். இப்போ இந்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமம்ங்கிற இந்த புஸ்தகத்தை பற்றின காரியத்துக்குள்ளே வருவோம். இப்போ அதெல்லாம் விட்டுருவோம், வெளிப்பாடெல்லாம் விட்டுருவோம். இப்போ இதுக்கு மாட்டுக்கிறோம். இந்த புஸ்தகம் ஆங்கிலத்தில் பைபிள்னு இருக்குது, தமிழில் பரிசுத்த வேதாகமம்னு இருக்குது. ஏன் பரிசுத்த வேதம்னு கொடுக்காம வேதாகமம்னு கொடுத்துருக்காங்க? ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு புஸ்தகம் இல்லை, பல புஸ்தகங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம். எத்தனை புஸ்தகம் இருக்குது இதில்? 66 புஸ்தகங்கள் இதில் அடங்கிய ஒரு புஸ்தகம். ஓகே, அப்போது ஆங்கிலத்தில் பைபிள்னு சொல்கிறோம்ல, அது கிரேக்க பதத்தில் பிப்லியா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்த வார்த்தை. பிப்ளியோ அப்படின்னா ஒரு புக்கு, பிப்லியா அப்படின்னா பன்மை. சரிங்களா? ஸோ பிப்லியான்னா பல புஸ்தகங்கள்னு அர்த்தம். அந்த பைபிளுங்கிற அந்த வார்த்தையிலேருந்து தான் வேதாகமம் என்கிற இந்த வார்த்தை வந்திருக்கு. சரி, இதில் எத்தனை ஏற்பாடு இருக்குது? 2 இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. ஏற்பாடு என்றால் என்ன? பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறோம், புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். ஏற்பாடுனா என்னது? ஆயத்தம் இல்லை. ஏற்பாடுன்னு சொல்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ எனக்கு அவருக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, எங்களுக்குள்ள ஒரு ஏற்பாடு இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி. அது அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறதுக்கு பதிலாக உடன்படிக்கைன்னு சொல்லலாம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் சஃபஸ்டிகேட்டட் லாங்குவேஜாக சொன்னால் அது உடன்படிக்கை. ஸோ இது பழைய உடன்படிக்கை, அது புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையை பற்றி வேதம் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 24:8. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடனே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். இதுதான் தேவன் மனுஷனோட பண்ணின உடன்படிக்கை. யார் மூலமாக பண்ணுறாரு? மோசே மூலமாக பண்ணுறார். பழைய ஏற்பாடு, அந்த பழைய உடன்படிக்கைக்கு ஆத்தர் யார்? மோசே. மோசேயின் மூலமாக தான் அந்த பழைய உடன்படிக்கை உள்ள வருது. அதை தான் அவன் சொல்கிறான், இதுதான் உங்களோட தேவன் பண்ணுகிற உடன்படிக்கையின் இரத்தம்னு சொல்லி. புதிய ஏற்பாடு எங்கே வருது? மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். அப்போ புதிய ஏற்பாடு யார் மூலமாக வருது? இயேசுவின் மூலமாக வருது. ஸோ பழைய ஏற்பாடுக்கு மோசே, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து. ஸோ அதுவும் இரத்தத்தினால வருது, இதுவும் இரத்தத்தினால வருது. இப்போ ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம் வச்சுருக்காரு? 39 புஸ்தகங்கள் வச்சுருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் 9, அதாவது 9 3 எவ்வளவு? 27. அது ஈஸி கால்குலேஷன். அது 3 9s are 27. ஓகே, ஸோ இதில் 39, இதில் 27 புஸ்தகங்கள் இருக்குது. இப்போ இந்த மொத்த வேதாகமத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு ஸ்டோரின்னு சொன்னேன், ஆதியிலேன்னு சொல்லி அந்த ஸ்டோரி ஆரம்பிச்சது, அப்புறம் போய் முடியுது. இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பித்து எப்படி போய் முடியுதுன்னு சொன்னால், தேவன் மனுஷனை மகிமையில் சிருஷ்டிக்கிறார், அந்த மகிமையிலேருந்து விழுந்து போகிறான். அப்புறம் கடைசியில் என்னான்னு போய் முடியுது? அந்த மகிமைக்குள்ளே அவன் மீண்டும் பிரவேசிக்கிறத பற்றி போய் முடியுது.
ஸோ இங்கே மகிமையில் ஆரம்பித்து மகிமையை அடையிறதுல போய் முடிஞ்சு மகிமை அடைந்த பின்பு எப்படி இருக்க போகிறாங்கன்றதை விளக்குகிற ஒரு புஸ்தகமாக இருக்குது. இது எதன் வாயிலாக நடக்குது? ரட்சிப்பு என்கிறதன் வாயிலாக நடக்குது. ஓகே, ஸோ இது பைபிளை பற்றின ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவுட்லைன். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், தேவனுடைய வெளிப்பாடு குறித்தோ மற்ற காரியங்கள் குறித்தோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிடலாம். நம்ம நாளையில் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது தேவன் இப்போ மோசே கூட தான் தேவனை தரிசிச்சான்னு வசனம் சொல்லும். முகமுகமாய் தரிசிச்சான்னு வசனம் சொல்லும். தரிசிச்சான்னு சொன்னால் தேவனை முழுமையாய், அதாவது அவருடைய ஃபுல்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபுல்னஸை கிராஸ் பண்ணினான்னு சொல்ல முடியாது. மோசேக்கு தேவன் தன்னை அந்த லிமிட்டு, அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லிமிட்டுக்கு அவனுக்கு தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறார். அவன் அது வரைக்கும் தான் கிரகிக்க முடியும். இல்லை, ஆதாமுக்கு போனால் கூட அதே கதை தான். ஆதாமுக்கு ஒரு துவக்கம் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் துவக்கம் இருந்தாலே ஒரு முடிவு வந்துடும். அந்த லிமிட்குள்ளே இருக்கிறவங்களால லிமிட்லெஸ்ஸை அப்சார்ப் பண்ணவே முடியாது. நம்ம இங்கேருந்து நித்தியத்துக்குள்ளே போகும்போது இந்த ப்ராக்கெட்லேருந்து வெளியே வந்துடுறோம். அப்போது நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் முழுமையாக யாராலையும் பார்க்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூட முடியாது. எது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா, எவ்வளோ தூரம் அவர் சொல்லியிருக்கிறாரோ, தன்னை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அந்த வெளிப்பாடு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ தாவீதுக்கு தேவனை பற்றி தெரிஞ்சதை விட நமக்கு அதிகம் தெரியும். ஏன்னா நமக்கு தாவீதுக்கு வெளிப்படுத்தினதை விட அதிகமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி தெரிஞ்சதை விட நமக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா நமக்கு அதிகமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ காலத்துக்கு ஏற்ப மறைபொருளாக இருக்கிற காரியங்களை தேவன் வெளிப்படுத்திகிட்டே தான் வருவார். ஆனால் என்னென்னா, இந்த கையில் இந்த புக்கை எழுதி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, பைபிள்னு சொல்லி நம்ம கையில் வச்சுருக்கிறோம்ல, இது ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் அவர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் யாருங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறார். ஓகே, இப்போது நமக்கு என்ன வெளிப்பாடு கிடைச்சாலும் அதுக்கு ஆதாரம் இதில் இருக்கணும். இதை சூப்பர் சீட் பண்ணுற மாதிரியோ இல்லை இதை விட இன்னும் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரியோ வெளிப்பாடுகள் வந்துச்சுன்னு சொன்னால் அது வேதத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா அப்படி போக ஆரம்பித்தோம்னா அதுக்கு எல்லையே கிடையாது. இப்போ இன்றைக்கி அதிநவீன காலத்தில் சபையில் அதிகமாக ஒரு என்ன சொல்ல, உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உணர்வு பூர்வமாக இல்லாமல் உணர்ச்சி பூர்வமாக, அப்படி ஒரு ஃபீலிங்காக. அந்த ஃபீலிங் இருந்ததுன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஃபீலிங் இல்லைன்னா அதில் ஆவி இல்லைன்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் போகிறாங்க. இப்போ இந்த ஃபீலிங் எல்லாத்துக்குமே இதில் ஆதாரம் இருந்தால் தான். இதில் ஆதாரம் இல்லாத ஃபீலிங் எல்லாம் பிசாசால் தாராளமாக கொடுக்க முடியும். அப்போ நமக்கு தேவனுடையது அல்லாதது உள்ளே வரக்கூடாதுன்னா நம்ம அதை தேவனுடையதில் வச்சு செக் பண்ணி, இல்லை இதுக்கு மிஞ்சினதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை 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 அதாவது முதல் நூறாண்டுன்னு அதை லிமிட் பண்ண வேண்டாம். இப்போ இது இந்த 66 புக்ஸ் இருக்குல்ல, இந்த 66 புக்ஸை அவங்க இது பண்ணது, ஃபைனலைஸ் பண்ணது 325. ஓகே, இப்போ 325 அவங்க ஃபைனலைஸ் பண்ணதுக்கு, அந்த கேனனைஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், த்ரூ அவுட் அந்த 100 வருஷம் மட்டும் இல்லை, 100, 200, 300 வருஷங்கள் அந்த த்ரூ அவுட் அந்த பீரியடில் சபை
அந்த இந்த பர்டிகுலர் புக்ஸை மட்டும், இந்த டீச்சிங்ஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணி கொண்டு போகுது. இப்போது கிரைஸ்ட் இருக்கிறார், கிரைஸ்ட், இப்போ கிரைஸ்டோடைய வேர்ட்ஸ் வந்து அப்படி தேவனுடைய வார்த்தை, நோ ப்ராப்ளம். கிரைஸ்ட்டுக்கு அடுத்தது அவருடைய டிசைபிள்ஸ் அவரை பார்த்தவங்க, அவரோட பழகினவங்க, அவரை கேட்டவங்க, அவங்க சொல்கிறது ஏறக்குறைய அவர் சொன்னது மாதிரி வந்துடுது. இப்போ அதுக்கு அடுத்தது வரும்போது இவங்கக்கிட்டேருந்து கேட்டவங்க. ஓகே, இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகுதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம டைல்யூஷனை எவ்வளோ தூரம் அலோவ் பண்ண போகிறோன்னு இருக்கேன். நம்ம இந்த ரெவல்யூஷனை அந்த அவர் கிறிஸ்துவுக்கு க்ளோசஸ்ட் ப்ராக்சிமிட்டியோட லிமிட் பண்ணாக்க அந்த ஒரிஜினாலிட்டி கிடச்சிரும். இல்லாட்டா மற்ற கலப்புகள்லாம் அதில் கலந்து வந்துடும். ஓன் தாட்ஸ், ஓன் ஐடியாஸ். இப்போ இந்த கவுன்சில் ஆஃப் நிசி அவங்க ஃபார்ம் பண்ணதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால், அந்த டைமில் ஏகப்பட்ட இது இருந்தது, மாற்று உபதேசங்கள் இருந்தது. அந்த மாற்று உபதேசங்களை தடை பண்ணுறதுக்காக, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த கவுன்சில் ஆஃப் நிசியை ஃபார்ம் பண்ணுறாங்க, நடத்தி அதுக்கப்புறம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வராங்க. புரியுதா? இப்போ வெளிப்பாடு இதை நம்ம படிக்கும்போது தேவனை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் தான் மற்ற ரெவலேஷன்ஸை நம்ம இது பண்ணணும், என்ன சொல்கிறது, இவாலுவேட் பண்ணணும். இதோட ஒத்து போச்சுன்னா ஓகே, ஒத்து போகலைன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி அதில் தான் நம்ம வந்து நான் பிப்ளிக்கல்னு சொல்லி அதை ஒதுக்கிறோம். அது புதுசு இல்லை. அன்பிப்ளிக்கல் டீச்சிங் புதுசு கிடையாது. ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு செஞ்சுரி அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. பவுல் எபேசு பட்டணத்து மூப்பர்களுக்கு சொல்லும்போது, நான் போனதுக்கப்புறம் சபைக்குள்ளே ஓநாய்கள் வரும், மாற்று உபதேசங்களை போதிக்கிற ஓநாய்கள் வரும்னு சொல்லிட்டு போகிறான். எந்த செஞ்சுரி அது? லிட்ரலாக ஃபஸ்ட் செஞ்சுரியே. ஸோ மாற்று உபதேசங்கள் அப்போத்துலேருந்தே உண்டு. ஸோ புதுசு கிடையாது. நம்ம அதை புதுசுன்னு நினச்சிக்கிறோம். இப்போது இந்த காலத்துலன்னு கிடையாது. அது அப்போதுலேருந்தே உண்டு. நமக்கு இப்போ இருக்கிறனால நமக்கு டைரெக்டாக ரிலேட் ஆகுது, அவ்வளோதான். அப்போதுலேருந்தே உண்டு. அதை போதிக்கிறவங்க இருந்தாங்க, போதிக்கிற தலைவர்கள் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இந்த பைபிளை ரூட் பண்ணி அதோடு வச்சு ஐடென்டிஃபை பண்ணும்போது எது கரெக்டு எது தப்புன்னு தெரிஞ்சிடும். அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் அதுக்கு லெஜிட்டிமசி கிடைக்கும். அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிறது. இப்போது தேவன் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி சொல்லுவாங்க, கர்த்தர் உன்ட்ட இதை சொன்னார்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொன்னது கரெக்டாகவும் இருக்கலாம், கரெக்ட் இல்லாமலும் இருக்கலாம். கரெக்ட் இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை வச்சு செக் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ உங்கள் அப்பா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, உங்கள் அப்பா என்ன செய்வாங்க செய்ய மாட்டாங்க எல்லாமே தெரியும். நான் திடீர்னு உங்ககிட்ட உங்கள் அப்பா இந்தந்த காரியத்தை உங்களை செய்ய சொன்னாங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத விஷயம். ஆனால் நான் சொல்கிறேன் உங்கள் அப்பா என்னை அனுப்புனாங்க, அதை செய்ய சொன்னாங்க. உங்களுக்கு இமீடியட்டாக டவுட் வராது? அப்பா சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்னு டவுட் வந்திருக்கும்ல. ஏன் டவுட் வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் அப்பாவை தெரியும், அதனால் டவுட் வந்துச்சு. அதனால தான் நம்ம வேதத்தில் தேவனை அறிகிற அறிவு அடைஞ்சோம்னா யார் என்ன மாதிரி தாளம் போட்டாலும் சரி, அது தேவனுக்கு ஏற்றது இல்லைன்னு நம்ம உடனே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நாம் தேவனை அறிந்து கொள்ளலைன்னா நமக்கு எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாமலே போய் எல்லாமே ஆண்டவர் பேரை தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் ஆண்டவர் நாமத்தில் தான் வருவாங்க, வேறு நாமத்திலே வரமாட்டாங்க, இந்த பேரில் தான் வருவாங்க. ஆனால் எது ஒரிஜினல்னு நமக்கு தெரியணும். எது ஒரிஜினல்னு தெரியணும்னா நமக்கு ஒரிஜினல் தெரியணும். அதாவது நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பழைய ஏற்பாடு செப்டுவாஜென்ட்னு சொல்லி கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அப்புறம் புதிய ஏற்பாடு வந்ததுக்கப்புறம் அது லத்தீன் மொழிலையும் மொழிபெயர்த்தாங்க. வல்காத்தே அப்படின்னு பேர் லத்தீன் மொழியில். இப்போ இதில் என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா,
எப்ரேயத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டில் ஹீப்ரூவை மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு சில புக்ஸை மட்டும் வச்சுருந்தாங்க. இந்த செப்டுவாஜின்ட் வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் புக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. 39 இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. டேனியலில் எக்ஸ்ட்ரா, இதில் பேர் என்ன, எஸ்தரில் எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் எதில் இருந்தது? செப்டுவாஜின்ட்டில் தான் இருந்தது. இதில் கிடையாது, ஹீப்ரூ பைபிளில் கிடையாது. ஹீப்ரூ பைபிளுக்கு பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, சொல்கிறேன். மீசோரைட்னு நினைக்கிறேன், எம்மில் வரும். ஸோ ஹீப்ரூ பைபிளில் கிடையாது. அதே மாதிரி லத்தீனுக்கு மொழிபெயர்த்தப்போ, அதாவது ரோமன் கேத்தலிக்க திருச்சபை எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கும்போது லாட்டின் தான் அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்துச்சு. ஏன்னா ரோம்லேருந்து அவங்க பண்ணதுனால. ஸோ லாட்டினுக்கு அவங்க மொழிபெயர்க்கும்போது அது வல்காத்தேன்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க. இந்த புக்ஸ் எல்லாம் அவங்க அதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதிலிருந்து தமிழுக்கு வரும்போது அவங்க அந்த புக்ஸ் எல்லாம் சேர்த்து கொண்டு வருவாங்க. ஆனால் ஒரிஜினலாக இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, ஃபஸ்ட் செஞ்சுரியில் ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தார், டிசைபிள்ஸ் இருந்தாங்க, டிசைபிள்ஸ்கிட்டேருந்து ஃபாலோ பண்ண சர்ச் ஃபாதர்ஸ் இருந்தாங்க. இவங்க 3 பேருமே அந்த ஹீப்ரூ பைபிளை தான் பேஸ் பண்ணி போவாங்களோ இல்லையா, செப்டுவாஜின்ட்டை ஃபாலோ பண்ணி போக மாட்டாங்க. அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா புக்ஸை பற்றி கொட்டேஷன்ஸை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பவுலோ பேதுருவோ அந்த செப்டுவாஜின்ட்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரா புக்ஸ்லேருந்து கொட்டேஷன்ஸை பார்க்க முடியாது. அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அதை ரெகக்னைஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அவங்க ரெகக்னைஸ் பண்ணாததை நம்மளும் ரெகக்னைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டது தான் நம்மளுடைய ஸ்டாண்டு. இல்லை அதெல்லாம் ஒரு பைபிள் தான், அந்த பைபிளெல்லாம் ஃபாலோ பண்ணல, தப்பு இல்லைன்னு எடுத்துக்கிட்டு வந்தது தான் இன்றைக்கி இருக்கிற கத்தோலிக்க பைபிள் நம்ம கையில் இருக்கிறது. இப்போ அதில் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், ஹிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்ஸில் ஆப்வியஸாக மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதில் ஆப்வியஸ், ரொம்ப தேட வேண்டாம், ஆப்வியஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரியை பற்றி தப்பாக சொன்னாக்க ஃப்யூச்சர் பற்றி சொல்கிறது எப்படி கரெக்டுன்னு எடுக்க முடியும்? ஸோ ஹிஸ்ட்ரியில் மிஸ்டேக்கே வரக்கூடாது, ஹிஸ்ட்ரிலையும் ஜியாகிரஃபிலையும் மிஸ்டேக்கே வரக்கூடாது. இந்த பைபிளில் மிஸ்டேக் பார்க்க முடியாது. எரர் இருக்கலாம், ஆனால் மிஸ்டேக் இருக்காது. ஆனால் அந்த பைபிளில் மிஸ்டேக்கே வருது. ஸோ அந்த பர்டிகுலர் புக்ஸ் எல்லாம் ஆவியானவரனால் கொடுக்கப்படலைன்னு நம்ம எடுக்கிற ஸ்டாண்டு கரெக்ட் ஸ்டாண்டு தான். ஏன்னா கிரைஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணல, டிசைபிள்ஸ் ரெகக்னைஸ் பண்ணல, சர்ச் ஃபாதர்ஸும் ரெகக்னைஸ் பண்ணல. இவங்க அந்த டிரான்ஸ்லேஷனை இவங்க எடுத்துகிட்டு வராங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அது இல்லாமல் இப்போ இன்றைக்கி தமிழ் பைபிளை புது திருப்பம்னு சொல்லி மாற்றி நிறையா காரியங்கள் நடக்குது. என்னென்னா, இப்போ இதில் சமஸ்கிருதம் கலந்த வார்த்தைங்க தான் நிறையா இருக்குது. அதனால் தமிழில் மொத்தமாக கொண்டு வரணும். ஆண்டவர் இல்லை, இந்த வேதாகமம்ங்கிறதே தப்பு. வேதம்னு சொன்னாக்கா ஹிந்து வேதாஸ் இருக்குல்ல, அந்த வேதாஸ் தான் வேதங்கள். ஸோ வேதம்ன்ற வார்த்தை வரக்கூடாது, விவிலியம்ன்ற வார்த்தை வரணும் அப்படின்லாம் போட்டு சில ஸ்காலர்ஸ் கொண்டு வராங்க. அதை நான் அவ்வளோவா ஏற்றுக்கலை. ஏன் ஏற்றுக்கலைன்னு சொன்னாக்கா, ஒரிஜினல் ஹீப்ரூ க்ரீக்கில் இருக்கிற மீனிங்கை இந்த தமிழ் பைபிளை பண்ணவங்க ரொம்ப சிரமம் எடுத்து ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பைபிளை பண்ணுறவங்க அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணல, கொஞ்சம் அது இதாகுது, டைல்யூட் ஆகுது. ஸோ நமக்கு தமிழ் மட்டும் வாசிக்கிறோம், நமக்கு ஹீப்ரூ தெரியாது அப்படின்னா, நம்ம இந்த தமிழில் கரெக்டான லிங்கில் இருந்தால் தான் நம்ம சரியான அர்த்தத்தோடு போக முடியும். நம்ம வாசிக்கிறதே தப்பாக வாசித்தோம்னா அப்புறமா நம்ம புரிஞ்சுக்கிறது இன்னும் தப்பாக போயிடும், அப்புறம் ரொம்ப அதுக்கு இதாக போயிடும். அதனால் அந்த நியூ டிரான்ஸ்லேஷன்ஸ், புதிய திருப்பங்கள், அது இதெல்லாம் இருக்குது. நான் அவ்வளோவா போகிறதில்ல. இப்போ சிஎஸ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய திருப்பம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆதியிலே தேவன் சொல்ல மாட்டாங்க, கடவுள், ஆரம்பத்திலே கடவுள்னு சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள்லாம் மாறும். அதுக்கு அவ்வளோவா நான் இடம் கொடுக்கறதில்ல. இது பெஸ்ட்டு. ஏன் பெஸ்ட்டுன்னா, வெரி க்ளோஸ் டு த ஒரிஜினல். நீங்கள் ஹீப்ரூவில் அந்த வேர்டை எடுத்து லெக்சிகனில் போய் அதனுடைய அர்த்தத்தை தேடி எடுத்தீங்கன்னா, தமிழில் அவங்க கொடுத்துருக்கிற அர்த்தம் நியர்லி 100% அவ்வளோ க்ளோஸாக பண்ணியிருக்கிறாங்க.